நீதிபதி திரு சுந்தர் மோகன் தலைமையிலான அமர்வு இன்றைக்கி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் அவங்க விலைக்கு மணி பேசினார். ஆனால் தலைமை நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக இது பொதுநல வழக்கு கிடையாது, திஸ் இஸ் நாட் எ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், திஸ் இஸ் பப்ளிசிட்டி லிட்டிகேஷன், அப்படி விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு. என் புகார் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதனால அது தொடர்பாக நான் பேச முடியாது. அதே சமயம் இந்த வழக்கு நீதிபதி சந்துரு அவர்கள் மீது தான், குறிப்பாக சந்துரும் மற்ற நீதிபதிகள் தான் சொல்கிறாங்க. அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதியில் பேசலாமே கூடாதான்றதான் விவாத பொருள். சிட்டிங் ஜட்ஜுக்கே அந்த விதிமுறைகள் இல்லாத போது பல நீதிபதிகள் பல்வேறு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. பாரதிய சம்பிரதாயத்தை காக்கணும், சனாதனத்தை காக்கணும், வேதத்தை நம்ம காப்பாற்றணும், வேதம் நம்மளை காப்பாற்றும், டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல் மாறக்கூடாது, இப்படியெல்லாம் பல நீதிபதிகள் பேசுகிறாங்களா இல்லையா? இதே வழக்கை தொடுத்திருக்கிற ஜிஎஸ் மணி அவர்கள் இல்லை வராகி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிட்டிங் ஜட்ஜு பேசலாமா சார்? வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு இன்றைக்கி நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்திருக்கு. குறிப்பாக அது என்னென்னா, வராகிங்கிற நபர் ஜிஎஸ் மணிங்கிறத ஆஜரிருக்காங்க. ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட்டும் கருத்துக்களோ அல்லது நீதிமன்றத்துக்கு எதிராக பேசக்கூடாது, இது கண்டனம் எடுக்கலாம்னு சொல்கிற மாதிரியே அவர் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க உயர்நீதி நீதிபதி. என்ன நடந்தது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது வராகி என்பவர் சென்னையை சேர்ந்த ஒரு நபர். அவர் தன்னை ஆக்டிவிஸ்ட்டு, விசில் ப்ளோயர் அப்படின்னு பெட்டிஷனில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் ஆக்டிவிஸ்ட்டாக அவர் என்னென்ன போராட்டங்கள் பண்ணார்? கிரானைட் கொள்ளையை எதிர்த்தாரா, தாதுமணல் கொள்ளையை எதிர்த்தாரா, மணல் கொள்ளையை எதிர்த்தாரா, வேறு என்ன போராட்டம் மக்களுக்காக பண்ணார், வேறு என்ன ஊழலை வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்ற விவரங்கள் எதுவுமே அவர் சொல்லலை. அவர் கிளைம் பண்ணிக்கிறார் ஆக்டிவிஸ்ட்டு அப்படின்னு. அதை தாண்டி எந்த விவரமும் இல்லை. அவர் வராகி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து, அந்த மனு இன்றைக்கி 2வது கேஸாக தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் வந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குக்கு ஆஜரானவர் ஜிஎஸ் மணி என்ற ஒரு வழக்கறிஞர். உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் செய்வதாக சமூக வலைத்தளங்களில் அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் பிஜேபியோட, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு லீகல் செல் சட்டக்குழுவின் துணைத் தலைவர். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு சட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்று சமூக வலைத்தளங்களில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அவர் போட்டு வச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி என்பவர் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை NEP-யை தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 மாநிலங்களிலும் கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து, உச்சநீதிமன்றம் அதுக்கு உத்தரவு போடணும் என்று வழக்கு தொடுத்தவர் தான் இந்த ஜிஎஸ் மணி. இப்போ பிஜேபியில் இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. நேரடி பிஜேபி. ஓகே. ஆமாம். இந்த முருக பக்தல் மாநாட்டெலாம், இந்து முன்னணியுடைய மாநாட்டில் கலந்து கொண்டது, இன்னும் அவர் ஆஃபீஸ்லே இன்னும் நிறைய சாவர்காரோட ஃபோட்டோ, இதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக இருக்குது. அவர் பாஜகக்காரர் அப்படின்றதில் ஒன்றும் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் தான் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்கிறாரு. அந்த NEP தொடர்பாக அவர் தொடுத்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது. இது மாதிரி இப்போ அவரை பற்றியான அறிமுகம் தான். இப்போ இந்த வராகி என்பவர் மூலம் இந்த வழக்கறிஞர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு. மனுவில் என்ன கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 8 பேர், நீதிபதி திரு சந்துரு, திரு ஹரிபரந்தாமன், நீதிபதி திரு CT செல்வம் உள்ளிட்ட 8 நீதிபதிகள், நீதிபதி திரு GR சாமிநாதன் தலைமையிலான அமர்வு என்னை விசாரணைக்கு அழைத்தது தொடர்பாக
ஒரு அப்பீல் வந்து அந்த பெஞ்சு கொடுத்தாங்க. நான் நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் கொடுத்துருக்க சூழ்நிலையில் என் மீது நடவடிக்கை கோரும் வழக்கு அதே பெஞ்ச் விசாரிக்கக்கூடாது. நோ மேன் சுட் பி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நபரும் அவர் வழக்குக்கு அவரே நீதிபதியாக இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் நீங்கள் இதை விசாரிக்க வேணாம் என்று கோரிக்கை வைத்து 8 நீதிபதிகள் ஒரு பப்ளிக்காக ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ அப்படி கொடுத்தது என்பது நீதித்துறை நடவடிக்கையில் நேரடியாக தலையிடுவது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. எனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்பது அவங்களோட மெயின் ப்ரேயர். ரெண்டாவது, இந்த 8 நீதிபதிகள் எப்படி பெட்டிஷன் கொடுத்தாங்க என்பது குறித்து விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும். இதான் அவங்க கோரிக்கை. இந்த கோரிக்கையை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சுந்தர் மோகன் தலைமையிலான அமர்வு இன்றைக்கி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் அவங்க விலைக்கு மணி பேசினார். ஆனால் தலைமை நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக, இது பொதுநல வழக்கு கிடையாது, திஸ் இஸ் நாட் எ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், திஸ் இஸ் பப்ளிசிட்டி லிட்டிகேஷன், அப்படி விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு. ஏற்கனவே இந்த எனது கண்டெம்ட் தொடர்பான விஷயங்கள் வந்து அது எங்கள் பார்வையில் இருக்குது, நாங்கள் அதை பார்த்துக்குருவோம், நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்காதீங்க, அப்படி எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை பார்த்துக்குருவோம் என்று சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள். காஸ்ட் எவ்வளோ போட்டாங்கன்றது தெரியலை. இதான் இன்றைக்கி நடந்த நீதிமன்றத்தில் 2வது வழக்காக வந்து நடந்த விஷயம். 2வது விஷயம், இப்போ வழக்கில் எழுப்பியிருக்க கேள்வி இருக்குல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எந்த கோர்ட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக எதுவுமே பேசக்கூடாது, எழுதக்கூடாது, எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது என்ற கோரிக்கை சரியானதா, நியாயமானதா, அரசியல் சட்டப்படியானதா அப்படின்றது இருக்கு. இப்போ இதே வழக்கை தொடுத்திருக்கிற ஜிஎஸ் மணி அவர்கள் இல்லை வராகி, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிட்டிங் ஜட்ஜு பேசலாமா? பணியில் இருக்கும் நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து பல்வேறு கூட்டங்கள், கருத்தரங்குகள், வழக்கறிஞர் சங்கம், குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்த வழக்கறிஞர் சங்கங்களில் போய் பேசி அந்த கருத்துக்களை சொல்லலாமா? சொல்லுங்கள். இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்பவர்கள் பணி ஓய்வு பெற்றுட்டா அதுக்கப்புறம் நம்ம போல் சாதாரண சிட்டிசன் தான். அவர்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்கான எந்த தடையும் கிடையாது. அந்த கருத்து கண்டெம்ட்டாக இருந்தால் மற்றவர்கள் கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு பண்ணால் எப்படி நடவடிக்கை எடுக்கலாமோ அதே போல் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். வேறு ஏதாவது அவங்க வயலேட் பண்ணால் அவங்க சர்வீஸ் ரூல் படி நடவடிக்கை எடுக்கலாம். மற்றபடி பேசக்கூடாது, நீங்கள் கருத்தே சொல்லக்கூடாது நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பாக அப்படின்னா இது ஜனநாயக நாடா இல்லையா, அரசியல் சட்ட நாடா இல்லை என்ற கேள்வி வருமா இல்லையா? சிட்டிங் ஜட்ஜுக்கே அந்த விதிமுறைகள் இல்லாத போது பல நீதிபதிகள் பல்வேறு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. பாரதிய சம்பிரதாயத்தை காக்கணும், சனாதனத்தை காக்கணும், வேதத்தை நம்ம காப்பாற்றணும், வேதம் நம்மளை காப்பாற்றும், டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல் மாறக்கூடாது, இப்படியெல்லாம் பல நீதிபதிகள் பேசுகிறாங்களா இல்லையா? பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்களா இல்லையா? ஏபிவிஎஸ் என்ற வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸின் வழக்கறிஞர் அமைப்புள்ள நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்களா இல்லையா? இப்போ சிட்டிங் ஜட்ஜஸே வந்து பலரும் பல விஷயங்களில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, கலைஞரை கூட கிண்டல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற போது அதையெல்லாம் விமர்சிக்கலாமா கூடாதா? ஒன்று. ரெண்டாவது, நீதிமன்ற நடவடிக்கையில் தீர்ப்புகளில் ஒரு நீதிபதி சொல்கிறார், இந்த நாட்டில் வந்து 2 மிகப்பெரிய மோசமான விஷயம் இருக்குது, ஒன்று ஊழல், இன்னொன்று இடஒதுக்கீடு அப்படின்னு. இதை கண்டித்து பேசலாமா இல்லையா? இப்போ ஒரு நீதிபதி அரசியல் சட்ட விரோதமாக செயல்படுகிற போது, அரசியல் சட்டத்துக்கு முரணாக பேசுகிற போது, தாங்கள் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு முரணாக, அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் வேறு சித்தாந்தத்துக்கு ஆதரவாக பேசுகிற போது ஒரு குடிமகனுக்கோ ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கோ
என்ன வழிமுறை இந்த நாட்டில் இருக்குது, அரசியல் சட்டம் என்ன வழிமுறையை வழங்கி இருக்கிறது அப்படின்னா அதை விமர்சனம் செய்து பேசலாம், அதை புகாராக அனுப்பலாம், எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? உங்கள் புகாரில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்களே, என் புகார் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதனால அது தொடர்பாக நான் பேச முடியாது. ஓகே. அதே சமயம் இந்த வழக்கு நீதிபதி சந்துரு அவர்கள் மீது தான், குறிப்பாக சந்துரும் மற்ற நீதிபதிகள் தான் சொல்கிறாங்க. அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசலாம கூடாதான்றதான் விவாத பொருள். சிட்டிங் ஜட்ஜே பேசுகிறாங்க. ஏன் 2018 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்தின் இளைய நீதிபதிகள் அல்ல, உச்சநீதிமன்றத்தின் முதல் 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள், தலைமை நீதிபதி தவிர அந்த முதல் 4 நீதிபதிகள் தான் இந்தியாவிலே கொலிஜியம் என்ற அமைப்பை வைத்து இந்தியா முழுவதும் உயர் நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யும் அதிகாரம் படைத்தவர்கள். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. அவர்கள் 4 பேரும் சிட்டிங் ஜட்ஜாக இருக்கிற போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக நேரடியாக வந்து பேட்டி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நீதிபதிக்கே முக்கியமான வழக்குகளை ஒதுக்குகிறார். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வழக்குகளை, மோடி அரசு சார்ந்த வழக்குகளை ஒதுக்குகிறார். இது மிக தவறான விஷயம். இதை உச்சநீதிமன்றம் நாங்கள் இதை கேட்கலைன்னா ஜனநாயகம் என்பது இருக்காது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ற ஒரு நிறுவனம், ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனம், அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லாவிட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது. எனவே மக்களே ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்க. எல்லாரும் நம்ம அதை பார்த்தோம். அந்த 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது இந்த மணி வழக்கு போட்டாரா? அப்பயே வைக்கல தானே இருந்தார், சுப்ரீம் கோர்ட்டில் தானே இருக்காரு. வராகி வழக்கு போட்டாரா, மணி வழக்கு போட்டாரா? இல்லை. இன்னும் எத்தனை பேர் பேசியிருக்காங்க? ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு சொல்கிறாரு, நான் முன்னாடி ஆர்எஸ்எஸில் இருந்தேன், திரும்பவும் ஆர்எஸ்எஸ்க்கு நான் போக போகிறேன், இடைப்பட்ட கிரியில் இந்த வேலை பார்த்தேன் அப்படின்னு. இது விமர்சிக்க மாட்டாங்களா? மயில் வந்து இனப்பெருக்கம் செய்யாது, கண்ணீரில் இருந்தால் இனவிருத்தி செய்யும் அப்படின்னு ஒரு நீதிபதி பேசுகிறாரு. இதை விமர்சிப்பாங்களா கூடாதா? ராமாயண மகாபாரத பள்ளி பாடத்தில் வந்து வைக்கணும், கீதையை வைக்கணும்னு ஒரு நீதிபதி எழுதுகிறார் ஆர்டரில். அதை விமர்சிப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ நீதிபதிகளின் தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், நீதிமன்றங்கள் நடவடிக்கையில் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். இப்போ அவங்க ஒரு நடவடிக்கையை, ஒரு நீதிபதி அவர் வழக்கே அவர் விசாரிக்கக்கூடாது என்ற ஒரு நடவடிக்கையை விமர்சித்து அவங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதில் என்ன குற்றம் இருக்குது? ஒரு ஜனநாயக நாட்டில் இதை கூட செய்யலைன்னா எதை செய்கிறது? ஏன் இதே ஜிகே மணி இருக்கக்கூடிய பாஜகவில் அருண்ஜேட்லி அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார். அருண்ஜேட்லி என்பவர் லா மினிஸ்டராக இருந்தார். அவர் ஒரு சீனியர் அட்வொகேட்டும் கூட. பாஜக ஆட்சி 2014 வந்த உடனே என்ஜேஏசி என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. நீதிபதி நியமனத்திற்கு நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில். அந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அதை விசாரித்து அந்த சட்டத்தை ரத்து செய்கிறது. அப்போ திரு அருண்ஜேட்லி அவர்கள் என்ன சொன்னார்? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவர் ஜட்ஜஸே கிரிட்டிசைஸ் பண்ணார். என்ன சொன்னார்னா, திஸ் இஸ் டைரனி ஆஃப் அன்எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அவர் நேரடியாக விமர்சித்தார். குருமூர்த்தி என்ன பேசினார்? இன்றைக்கி நீதிபதியாக வந்திருக்கவங்கள பெரும்பாலானவங்க யாரையாவது அரசியல்வாதியில் கையை காலை பிடிச்சி வராங்க அப்படின்னு பேசினாரா இல்லையா? அதையெல்லாம் நீதித்துறை இழிவுபடுத்தாதா? ஹச் ராஜா என்ன பேசினார்? ஹைகோர்ட்டாவது டேஸாவதுன்னு பேசினார்ல, அதையெல்லாம் நீதித்துறை இழிவுபடுத்தாதா? நீதித்துறை மாண்பை சீர்குலைக்காதா? அப்போ எல்லாம் இந்த வராகி எங்கே போனார்? மணி எங்கே போனார்? அவங்க பிஜேபி கட்சி எங்கே போச்சு? இப்போ மட்டும் ஏன் வராங்க? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, வேண்டுகோள் வைக்கக்கூடாதா? அப்போ இவர்கள் நோக்கம் என்ன அப்படின்றதான் கேள்வி.
இப்போ யாரையும் பேச விடாமல் வாய் அடைக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகமா? ஒரு பக்கம் மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கூட எம்பியில் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வாய் அடைக்கிறதுக்கான அத்தனை வேலையும் பார்க்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் கமிஷன் தொடர்பான வந்திருக்க எந்தற்கும் நேரடியாக பதில் சொல்ல மறுக்கிறார்கள். பேசி அவர்களை போராடுகிறவர்களை கைது செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் பிஜேபியோட லீகல் விங்கு இந்த வேலையை வந்து பார்க்குது. இது சரியா? மக்கள் தான் இதை தீர்மானிக்க வேண்டும். ரெண்டாவது, நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சியை என்று சார்ந்தவர் அல்ல. யார் தவறு செய்தாலும், நீதிபதி தவறு செய்தாலும், அரசியலில் தவறு செய்தாலும் விமர்சிக்கக்கூடியவர். அவருடைய அம்பேத்கர் ஒளியில் இணைய தீர்ப்புகள் அப்படின்ற ஒரு நூலே வெளியிட்டிருக்கிறாரு. அந்த நூலில் இடஒதுக்கீடு குறித்து, பட்டியல் சமூகத்தின் மீதான வன்கொடுமை குறித்து, சாதி மறுப்பு திருமணத்தின் மீதான வன்முறை குறித்து எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் அவர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. ஆனால் இந்த நாட்டில் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா அரசியல் சட்டம். அதற்கு தான் தமிழ்நாடு அரசு கூட அவர் ஒரு கமிட்டியில் போட்டு பள்ளி கல்லூரிகளில் வந்து சாதிய வன்முறைகளை தடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கொடுங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டடி பண்ணி பள்ளி கல்லூரி பேர்லாம் சாதி இருக்கக்கூடாது என்ற ஒரு பரிந்துரையை தந்தவர் தான் நீதிபதி சந்துரு அவர்கள். வழக்கறிஞராக அவரோட பங்களிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நீதிபதியாக அவர் பங்களிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஓய்வு பெற்ற நீதிபதியாக கூட நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி வேண்டும் என்பது உட்பட பல்வேறு களங்களிலே இயங்கி வருகிறவர். நான் என்ன கேட்குறேன்னா, ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் இந்தியா முழுவதும் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாட்டில் பல அநீதிகள் நடக்குது, நீதித்துறைகள் தவறு செய்து. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு சந்திரசூட் அவர்கள் பாபர் மசூதி தீர்ப்பை எப்படி எழுதுனீங்க அப்படின்னா, நான் கடவுள்கிட்ட கேட்டு தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னார். சந்திர அவர்கள் அப்போ கேட்டார், இப்போ மோசமான தீர்ப்புகளும் கடவுள் சொல்லி தான் எழுதுனீங்களா, இது எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்குறதுக்கு கொஞ்சம் பேர் வேணுமா வேணாமா சொல்லுங்கள்? எல்லா மக்களும் கேள்வி எழுப்பினாதான் ஜனநாயகம் நம்ம சொல்கிறோம். நீதிபதி சந்துரு போன்றவர்கள், நீதிபதி ஹரிபரந்தாமன் போன்றவர்கள், அவர்களது மக்களுக்காக கேள்வி எழுப்பக்கூடியவர்கள். இந்த கடிதத்தில் பல்வேறு நீதிபதிகள் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள எனக்கு ஃபேவர் அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. நான் தனிநபர், ஒரு தனிநபருக்கும் தனிநபருக்குமான பிரச்சனை அது கிடையாது. ஜுடிஷியரின்ற இன்ஸ்டிடியூஷன், அந்த இண்டிவிஜுவலை விட ஒரு இன்ஸ்டிடியூஷன் உயர்ந்தது என்ற அடிப்படையில் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அரசியல் சட்ட விரோதமாக செயல்பட்டால், சில நீதிபதிகள் செயல்பட்டால், அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டில் எல்லாருக்கும் இருக்குது என்ற அடிப்படையில் தான் அதை சொன்னாங்க. எனக்கு ஃபேவராக அதில் எழுதியிருக்காங்களா? நான் செய்தது சரி தவறுன்னு சொல்லியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. இப்போ எப்படி அவங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்ற கேள்வியை எழுப்ப முடியுன்றது வருது. இப்போ இன்றைக்கி உள்ள அரசியல் சூழல், இந்த போக்குகளிலிருந்து பல்வேறு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த பேட்டி கொடுத்தாங்களா, அதில் மதன் லோக்கூர், குரியன் ஜோசப், இவங்களாம் தினந்தோறும் பேசத்தான் செய்கிறாங்க. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க, நீதித்துறையை விமர்சிக்கிறார்கள், தவறு நடந்தால் சுட்டி காட்டுறாங்க. பிரசாந்த் பூஷன் பேசலையா? அருந்ததி ராய் பேசலையா? இப்போ இவர்கள் தான் இந்த டெமோக்ரஸியோட வாட்ச் டாக் என்று சொல்லக்கூடியவர்கள். அதுபோல் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு மிக கூடுதலாக பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பங்கேற்ற ஒரு துறை என்ற அடிப்படையில் அந்த துறையில் அரசியல் சட்ட விரோத போக்குகள், சட்டவிரோதமான போக்குகள், எதேச்சாரிய போக்குகள் இருந்தால் அதை கண்டிக்க வேண்டிய, சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஃபஸ்ட்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடம் இருக்கிறது. அடுத்து வழக்கறிஞர்கள்ட்ட, மூன்றாவதாக பப்ளிக்கு, அரசியல் கட்சியில் எல்லாம் வருவாங்க. ஏன்னா நாங்கள் தான் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கோம். அங்கே நடக்கிற ஒரு தவறை நாங்கள் தான் சுட்டி காட்ட முடியும், வேறு யார் சொல்ல முடியும்? அதுதான் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது, தவறை சுட்டி காட்டுவதுதான் நீதித்துறையை பாதுகாப்பது. இப்போ இன்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பதற்காக சில வேலைகளை செய்கிற போது அதற்கு எதிராக பிஜேபியை சேர்ந்தவர்கள் இப்படி வழக்கு போட்டு தடுப்பது என்பது சரியான கேள்வியை மக்கள் மத்தியில் முன்வைக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும். நன்றி சார். நன்றி.